வணக்கம். இது தடப் நியூஸின் மாலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் ஞானதீபம் கிருஷாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். சடுதியாக குறைந்த தங்க விலை, வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசு பாடசாலைகளில் முன்னெடுக்கப்படும் திட்டத்திற்கு பல மில்லியன் நிதி ஒதுக்கீடு. கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இராணுவ முகாமில் பேருந்து சாரதிகளுக்கிடையே முட்டிய தகராறு, ஒருவர் பலி. இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் நடத்துனர்கள் விரைவில் ஆட்சேர்ப்பு. பாணந்துறை நிலங்கவின் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியான ஒரு மாற்றத்தினை பதிவு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 11,13,266 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலையானது 39,270 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 24 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலையானது 3,14,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலையானது 39,270 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேவேளை 24 கேரட் தங்க பவுன் 3,14,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. இதேபோல 22 கேரட் தங்க கிராம் ஒன்றின் விலையானது 36,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,88,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க கிராம் விலையானது 34,370 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,74,900 ரூபாவாக பதிவாகியுள்ளது. உலக சந்தையில் இன்றைய நிலவரத்தின்படி இலங்கையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் பெறுமதியானது 10,84,561.71 உள்ளது. அரசு பாடசாலைகளில் போசாக்குணவு வழங்கும் திட்டம் 100 கல்வி வலயங்களை உள்ளடக்கியதாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் 2025 ஆண்டுக்கான பாதீட்டில் குறித்த திட்டத்திற்காக 32 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் 8,943 பாடசாலைகளில் கல்வி கேட்கும் 1.4 மில்லியன் மாணவர்கள் இந்த திட்டத்தினூடாக பயனடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் ஆரோக்கியமான மற்றும் சுறுசுறுப்பான தலைமுறையை உருவாக்கும் நோக்கத்தில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு ஆண்டுதோறும் பாடசாலை மாணவர்களுக்கு உணவளிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. 2006 ஆண்டு முதல் தேசிய திட்டமாக இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டு வரும் நிலையில் 100க்கும் குறைந்தளவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களும் இந்த உணவை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள். இருப்பினும் திட்டத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒரு பாடசாலை அனுமதிக்கப்பட்டிருக்குமானால் மாணவர்களின் எண்ணிக்கை 100க்கும் அதிகமாக இருந்தாலும் அனைத்து மாணவர்களுக்கும் உணவு வழங்கப்படுகிறது. அத்துடன் அனைத்து பாடசாலைகளிலும் 1 முதல் 5 வரையான ஆரம்ப வகுப்புகளில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர். விசேட கல்வி பிரிவுகள் அல்லது விசேட கல்வி நிலையை கொண்ட பாடசாலைகளில் உள்ள அனைத்து மாணவர்களும் இந்த உணவு திட்டத்தில் இருந்து பயனடைவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் தரம் 6 முதல் 13 வரையிலான மாணவர்களும் அவர்களின் ஊட்டச்சத்து நிலை மற்றும் தேவைகளின் அடிப்படையில் இந்த உணவு திட்டத்தில் உள்வாங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேல் சப்ரகமுக, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலயத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. 14வது பொறியியல் சேவை படைப்பிரிவு இராணுவ முகாமில் பணியமர்த்தப்பட்டிருந்த 2 தனியார் பேருந்து சாரதிகளுக்கிடையே ஏற்பட்ட தகராற்றில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு தலங்கமா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பத்திரமுள்ள நாககமுள்ள பகுதியில் இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது.
14வது பொறியியல் சேவை படைப்பிரிவு முகாமில் பணியமர்த்தப்பட்டிருந்த 2 தனியார் பேருந்து சாரதிகளுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அதில் ஒருவரால் மற்றொருவருக்கு கூர்மையான ஆயுதத்தால் தாக்குதல் நடத்தப்பட்டதில் அவர் தலையிலும் உடலிலும் காயமடைந்துள்ளார். கடுமையான காயமடைந்த அவர் இராணுவத்தினரால் தலங்கம மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த கொலை குற்றத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை தலங்கமா போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை தலங்கமா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் 25 டிப்போக்களை நவீனமயமாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக 750 புதிய சாரதிகளையும் நடத்துனர்களையும் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை மீண்டும் கட்டமைக்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாணந்துறை நிலங்கவின் வங்கிக் கணக்குகள் குறித்த அறிக்கைகளை பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கோரிக்கைகளை பரிசீலித்த கொழும்பு தலைமை நீதவான் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த சந்தேக நபருக்கு சொந்தமான 2 வங்கிக் கணக்குகள் மூலம் பணப்பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சந்தேக நபரால் செய்யப்பட்ட பிற குற்றச்செயல்கள் தொடர்பிலான விசாரணைகளை தொடர இந்த வங்கிக் கணக்குகள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட பண பரிவர்த்தனைகள் தொடர்பில் விசாரிப்பது அவசியம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கோரிக்கையை ஏற்ற தலைமை நீதவான் சந்தேக நபரின் கணக்குகள் குறித்த அறிக்கைகளை வழங்குமாறு 2 வங்கிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.